இந்தியா மட்டும் இல்ல, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச கேஸ் தான் வந்து இந்த தர்மஸ்தலா கேஸு. அந்த கேஸ்ல வந்து ஒரு திடீர் ட்விஸ்ட்டா வந்து அந்த விசில் ப்ளோவர் அவரே வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தர்மஸ்தலா கேஸ் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. கடந்த 1 மாசமாவே எல்லாரும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஜூலை 3 வந்து ஒருத்தர் அந்த கோயில்ல ஒர்க் பண்ண சானிட்டரி ஒர்க்கர் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு போலீஸ்ல. இந்த மாரி நான் வந்து அந்த கோயில்ல ஒர்க் பண்ணும்போது நெறைய பணங்கள வந்து நானே புதைச்சிருக்கேன். அதுக்கு அடையாளம் இந்தாங்கன்னு ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாரு. எலும்புலாம் காட்டுறாரு. அதனால வந்து நான் சரண்டர் ஆவுறேன். நான் போய் அந்த இடத்தையும் காட்டுறேன். எந்தெந்த இடத்துலலாம் நான் புதைச்சேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜூலை 11 வந்து கோர்ட்ல சரண்டர் பண்றாங்க. அப்போ ஒரு கையில ஒரு பேக் வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டதுக்கு, அந்த பேக்ல வந்து எலும்பு இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் எலும்பே எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. அதுவும் இல்லாம அவர் ஃபேஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. என்னோட ஐடென்டிட்டி வந்து வெளிய தெரியக்கூடாது அப்டின்றதுக்காக ஃபுல்லா கவர் பண்ணி அவர கொண்டு போறாங்க. அந்த மாரி நம்ம பார்த்ததே இல்ல. என்னடா இது இவ்ளோ கவர் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அப்படி என்னடா கேஸு அப்படின்ற மாரி இருந்தது. அந்த கேஸ் என்னன்னா, அந்த விசில் ப்ளோவர் வந்து 1994லருந்து 2014 வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவர ஃபோர்ஸ்ஃபுல்லா நெறைய பாடிய வந்து புதைக்க சொன்னாங்க அப்படின்ற மாரி இதுதான் கேஸு. அந்த கோர்ட்ல வந்து அந்த எலும்பெல்லாம் காமிச்சோனே, இத டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த டெஸ்ட் பண்றவங்க காணாம போயிடுறாங்க. இந்த கேஸே வந்து அந்த மஞ்சுநாதர் கோயில சுத்தி தான் நடக்குது. அத வந்து ஒரு ஜெயின் ஃபேமிலிய சேர்ந்த ட்ரஸ்ட் தான் வந்து நடத்துறாங்க. அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளு. அவங்களோட சொத்தே வந்து 20,000 கோடிக்கு மேல இருக்குன்றாங்க. அந்த இடத்தோட பரப்பளவே வந்து 3000 ஏக்கர் மேல இருக்குன்றாங்க. ரொம்ப பெரிய ஆளு. ஒரு நார்மலான ஆள்லாம் அவங்ககிட்ட போய் மோதவே முடியாது. அந்த மாரி ஒரு ஆளு. அதுக்கப்புறம் வந்து ஜூலை 29 இந்த எக்ஸ்கவேஷன் இந்த தோண்டுற பணிகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 14 ஸ்பாட்ஸ் கிட்ட சொல்றாரு இவரு. ஒரு ஸ்பாட்டா வந்து ஒரு ஸ்பாட்டா தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே பாடியே கிடைக்கல. அப்புறம் 6வது ஸ்பாட்ல வந்து கொஞ்சம் எலும்புங்கள்லாம் கிடைக்குது. அதே மாரி 11வது ஸ்பாட்ல வந்து எலும்புலாம் கிடைக்குது. ஒரு 14 ஸ்பாட் கிட்ட இதுவரைக்கும் தேடி இருக்காங்க. ஒரு 20 நாள் மேல நடந்துட்டு இருக்கு. இந்த விசில் ப்ளோவரே வந்து நெறைய சேனல்ஸ்க்குலாம் பேட்டி குடுத்துருக்காரு. டைம்ஸ் நவ், நியூஸ் மினிட்க்குலாம் பேட்டி குடுத்துருக்காரு. அந்த பேட்டிய பார்க்கறதுக்கே நம்மளுக்கே பயங்கரமா இருக்கு. இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் வர மாரி பெரிய வில்லன் வந்து அவங்க வாய்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் வாய்ஸ் மாரி இருக்கும். அந்த மாரி அவர் வாய்ஸ மாத்திருக்காங்க. ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காரு. அந்த மாரி அவருக்கு பயங்கர புரொடெக்ஷன் குடுத்து வச்சிருந்தாங்க இத்தன நாளு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்பாட் 13லயே வந்து 70லேருந்து 80க்கு மேல பாடிய நான் புதைச்சிருப்பேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. ஆனா தேடும்போது பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அது அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ என்னாலயே அந்த இடத்த போய் இதுதானா அந்த இடம்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ரேடார் வச்சுலாம் செக் பண்றாங்க. மெஷினாலே கண்டுபிடிக்க முடியல. ஹியூமன் நான் 20 வருஷம் கழிச்சு வரேன். எப்படி கரெக்ட்டா சொல்ல முடியல. அதுவும் இல்லாம நான் புதைச்ச இடம்லாம் வந்து பிளாக் சாயிலா இருந்தது. இப்ப அதுக்கு மேல நெறைய மண்ணு கொட்டியிருக்காங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட கேட்டாங்க, "எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க?" அப்படின்ற மாரி. ஃபர்ஸ்ட்டு நான் 1995ல வந்து வேலைக்கு சேர்ந்தேன். எங்க அண்ணன் தான் வந்து என்ன சேர்த்து விட்டாரு. நான் அங்க பெருக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தா, அங்கங்க பொணம் கிடக்கும். உடம்பெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கும். கடிச்ச தடங்கள் இருக்கும். அந்த மாரி இருக்கும். நாங்க பாட்டு பெருக்கிட்டு போயிட்டே இருப்போம். எனக்கு செம்ம பயமா இருக்கும். அத யாராவது புதைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்ன புதைக்க சொன்னாங்க. நான் வந்து "இல்ல, இல்ல முடியாது. எனக்கு பயமா இருக்கு" அப்படின்லாம் சொன்னேன். இதுக்கு முன்னாடி புதைச்சிட்டு இருந்தவங்கலாம் நாங்க புதைச்சுட்டோம். இப்ப நீ உன்னால முடியாதுன்னானா, உன் ஃபேமிலியோட சேர்த்து புதைச்சுருவோம். அப்படின்ற மாரிலாம் சொல்லி என்ன மிரட்டுனாங்க. அதனால தான் நான் பண்ணேன். எனக்கு இப்ப ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து இப்ப இதெல்லாம் வந்து வெளிய சொல்றேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதே மாரி இன்னொரு பக்கம் பார்த்தா, அந்த சாயில எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த சாயில்ல வந்து ஆசிட் கன்டென்ட் வந்து நெறையா இருக்கு அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து எந்த பொருளா இருந்தாலும் ஒரு 1 வருஷம், 2 வருஷத்திலேயே வந்து ஃபுல்லா அது டைல்யூட் ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனாலேயே கூட பாடிலாம் இப்ப இல்லாம போயிருக்கும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இந்த மாரி தேடுதல் பணிலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பொலிட்டிக்கலா இவங்களுக்கு வந்து பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த பிஜேபி சார்ந்தவங்க, இந்த இந்துத்துவா கட்சி சார்ந்தவங்கலாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ரீட்ல புரொட்டஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து கான்ஸ்பிரசி இது அந்த கோயிலோட நல்ல பேர கெடுக்கிறதுக்காக இந்த மாரி பண்றாங்க. இந்த மாரி குற்றம் சொல்றவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் போராட்டம் போயிட்டுருக்கு. அதே மாரி ஆளுங்கட்சி காங்கிரஸ் அந்த துணை முதலமைச்சர் சிவகுமார் அவரும் சொல்றாரு, இது வந்து கான்ஸ்பிரசி தியரியா தான் இருக்கும் அப்படின்ற மாரி அரசியல் பேதம் இல்லாம அந்த தர்மசாலாக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாரி போயிட்டு இருக்கு. இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, அந்த விசில் ப்ளோவர் அவரே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து நெறைய முரணான தகவல்லாம் குடுத்துட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம அவர் கோர்ட்ல சப்மிட் பண்ண எலும்பு வேற ஒரு ஆண சேர்ந்தது. அது பெண்ணு கிடையாது அப்படின்ற மாரி டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாரி ஃபால்ஸ் எவிடன்ஸும் குடுத்திருக்காரு. மிஸ்இன்ஃபர்மேஷன் நெறைய குடுத்துட்டு இருக்காரு. அதனால வந்து இவர அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாரி இவர அரெஸ்ட் பண்ணிட்டு, அவரோட ஃபோட்டோவும் வெளியிட்டாங்க. அவரோட டீட்டெயில்ஸும் வந்துச்சு.
அவரோட பேர் வந்து சின்னையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சுஜாதா பட்டன் ஒரு வயசானவங்க, என் பொண்ணு வந்து காணாம போயிட்டாங்க, அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தொடர்ந்து அவங்க அந்த பிரச்சனையை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு பொண்ணே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. இந்த அனன்யா பட் என் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படின்னாங்க. ஃபோட்டோ காட்டுங்கன்னு கேட்கும்போது ஃபோட்டோ இல்லை அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோ வந்து சித்ரான்னு ஒருத்தவங்க தான். இந்த மாதிரி அதுவும் தப்பா இருக்கு. அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் பொய் தான் சொன்னேன். எனக்கு அனன்யான்னு பொண்ணு இல்ல. என் லேண்ட வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக நான் பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக இந்த மாரி பண்ணேன். இது இவ்வளோ பெரிய லைம் லைட்டுக்கு வரும்னு தெரியாது. அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. இதெல்லாம் நான் பார்த்தா நம்புற மாரி இல்லையே அப்படின்ற மாரி இருக்கு. இந்த கேஸ்ல வந்து இந்த ட்விஸ்ட்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியே திரும்பிச்சு கேஸு. இவ்வளோ நாள் சைலன்ட்டா இருந்த இந்த வீரேந்திர ஹெகடா அந்த தர்மசாலாவோட ஹெட் இப்போ வந்து அறிக்கை குடுத்திருக்காரு. இது வந்து முற்றிலும் தவறானது. ஹிந்து ரிலிஜன், ஹிந்து ட்ரெடிஷன கொச்சப்படுத்துறதுக்காக யாரோ இந்த மாரி வேலைய பார்க்குறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல. அவங்க தரப்புல இருந்து சைலன்ட்டா தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தம்பி போயிட்டு கோர்ட்ல வந்து கேக் ஆர்டர்லாம் வாங்குனாங்க. யூடியூப்ஸ்லாம் இந்த மாரிலாம் பேசக்கூடாதுன்ட்டு. இப்போ இந்த கேஸ் இப்படி ட்விஸ்ட் ஆனோனே அவங்க கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. என்னடா இது பயங்கரமா இருக்கே அப்படின்ற மாரி இருக்கு. இந்த கேஸ்ல உண்மையிலே ட்விஸ்ட் இருக்கா? இல்ல இவங்களா ட்விஸ்ட்ட கிரியேட் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா சம்மந்தமே இல்லாம இத்தனை வருஷம் காணாம போனவரு திரும்பி அவரே வந்து எனக்கு கில்ட்டா இருக்குன்னு சொல்லி தான் கோர்ட்லயே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு இன்னொரு தியரி மாரியும் சொல்றாங்க. இவர் வந்து தர்மஸ்தலாலேருந்து கிளம்பி இந்த ஊரே வேண்டாண்டான்ட்டு சென்னைக்கு வந்துட்டாராம். சென்னையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ 2 பேர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்களா, அந்த மாதிரி நீ தர்மஸ்தலாவில் எத்தனை பேரை புதைச்சேன்னு கேட்டோமோ, நான் யாரையும் புதைச்சது இல்லையா, அதுவே கோயில், நான் ஏன் புதைக்க போகிறேன்னு பொய் சொல்லாதே, எங்களுக்கு உண்மைலாம் தெரியும், நீ நிறைய பேரை புதைச்சிருக்கணும்னு. ஆமாம், சில பேர் வந்து கோயிலில் வந்து இறந்து போயிடுவாங்க, புண்ணிய ஸ்தலத்துலலாம் உயிரை விட்டோன்னா நான் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த பாடியெல்லாம் வந்து நாங்கள் முறையாக போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு தான் நாங்கள் அதை புதைச்சோம், அது ஒன்றும் தப்பானதெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் சொல்கிற மாதிரி நீ சொன்னா உனக்கு நல்ல தொகையும் தரும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்போ கூட நான் பண்ண மாட்டேன்னு தான் இருந்தேன். அவங்க என்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீ போய் இந்த மாதிரி சொல்லு, உனக்கு முன்னாடியே ஒரு லேடி வந்து என் பொண்ணை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீ வேணா பாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் சுஜாதான்னு ஒரு லேடி வந்து என் பொண்ணை காணும்னு வந்து கேஸ் கொடுத்தாங்க. சரி, அவங்க கொடுத்த உடனே எனக்கும் ஒரு தைரியம் வந்து தான் நான் இதை வந்து வெளியே சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் இவர் வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ அந்த சுஜாதான்றவங்க அன்னைக்கு வந்து பயங்கரமாக பேசினாங்க, என் பொண்ணை காணும், இதுதான் என் பொண்ணு அனன்யா பட் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படிலாம் பேசினவங்க இப்போ பார்த்தோன்னா ரொம்ப கேஷுவலாக யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு பொண்ணெல்லாம் கிடையாது, என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. யார் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இன்சைட் யூடியூபர்ஸ்லேருந்து எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் சொல்ல வேண்டியிருந்தது, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து கோவம் தான், என்னோட தாத்தாவோட இடம் என் கையெழுத்து இல்லாமல் வந்து இந்த தர்மஸ்தலை வாங்கிட்டாங்க, அந்த கோவத்துக்கு தான் வந்து என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீங்கள் இப்படி கேளுங்க உங்கள் இடம் கிடச்சிருன்னு அந்த தைரியத்தில் வந்து சொல்லிட்டேன், இவ்வளோ பெரிய விஷயம் ஆகும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாஸ்க் மேனை ஏன் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவர் வந்து காலையில் அந்த கேஸ் நடக்குமோ அந்த ஸ்பாட்லாம் காட்டும்போது போலீஸ் கூட இருப்பாராம், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிடுவாராம். வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அடுத்த நாள் வந்துட்டு ஒரு ஸ்பாட்டாக சொல்லுவாராம். அதிலே வந்து நிறைய பேர் கொஸ்டின் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு, அவர் ஏன் நீங்கள் கஸ்டடியில் எடுக்கல, நீங்கள் என்னமோ அவர் காலைல வந்து ஸ்பாட்டை காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவார், திரும்பி அடுத்த நாள் வந்து சொல்லுவார், அப்போ கண்டிப்பாக அவர் யாரோ வந்து புஷ் தான் பண்ணுறாங்க, இருக்கிறவர்னா அவர் போலீஸ் கூட இருந்திருக்கலாமே, ஏன் அவர் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து திடீர்னு வந்து ஸ்பாட்டை மாற்றுவாராம், நாளைக்கு இந்த இடம்னு சொல்லிட்டு காலைல வந்து வேற இடம் காட்டுவாராம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்ததுனால கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்து இவரை கஸ்டடியில் எடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ 10 நாள் அவர் கஸ்டடி எடுத்திருக்காங்க. இவ்வளோ நாள் அவர் மாஸ்க் போட்டிருந்தனால அவர் யார் என்னன்னே தெரில. மாஸ்க்கை கழட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் எனக்கு தெரியும்னு. அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் வந்து அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இவர் பேர் வந்து சின்னையா, இவரை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் நான். அதுக்கப்புறமே இவருக்கு 2 மேரேஜ் ஆச்சு, இவருக்கு மொத்தமாக 3 மேரேஜ் ஆயிருக்கு. இவர் ஒன்றும் நல்லவர்லாம் கிடையாது, இவர் என்னையும் என் குழந்தையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கும்போது தான் அவர் தர்மஸ்தலாலாம் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ இந்த மாதிரி எந்த இஷ்யூமே என்கிட்ட சொன்னது கிடையாது, இந்த மாதிரி புதைச்சன்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது, இவர் பொய் சொல்லக்கூடிய ஆள் தான், இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி என்னன்னு கேளுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் ராஜுன்னு கூட அவர் கூட வேலை செஞ்சிருந்தவர், அந்த தர்மஸ்தலாலே இவர் கூட வேலை செஞ்சிருந்தவரே சொல்லியிருக்காரு, 4 வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் கூட தான், இந்த மாதிரி நாங்கள் எந்த பாடியுமே போச்சதில்லை, இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தெரிலன்னு இப்போ இவர் பக்கம் எல்லா எவிடன்ஸுமே திருப்பி விட்டுட்ருக்காங்க. இது ஏதோ பார்க்குறதுக்கு படம் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோன்னா இந்த கதையை இப்படி மாற்றுங்கன்ற மாதிரி அப்படி மாறிடுச்சு கதையே. சரி, இப்போ ஒரு வாதத்துக்கே எடுத்துக்கிட்டாலும் இவர் பண்ணுறது தப்பு, யார்கிட்ட காசு வாங்கிட்டு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா கூட சரி, சுஜாதாவும் எடுத்துப்போம், அவங்களும் ஏதோ காசு வாங்கிட்டு பண்ணுறான், அதுவே பயங்கர முரணாக இருக்குது. இவ்வளோ நாள் சொல்லியிருந்தாங்க எப்படி டக்குன்னு மாறுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது.
அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா அந்த ஊர்ல இறந்துட்டு இருக்காங்களா, அதெல்லாம் அப்ப யாரு காரணம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க 2001ல இருந்து 2011 வரைக்கும் 452 மர்டர்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் என்ன கதை அப்படின்ற மாதிரி தெரியல. இந்த தர்மஸ்தலா ஒட்டி நிறைய கேஸ் இருக்கு. 1979ல வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரை வந்து உயிரோட எரிச்சிருக்காங்க. அந்த கேஸ் இருக்கு. அது யாரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வந்து 1986ல வந்து ஒரு 17 வயசு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து காணாம போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ரேப் பண்ணப்பட்ட அதோட பாடி மட்டும் 80 நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு. அந்த கேஸ்லயும் யார் குற்றவாளி அப்படின்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா 2003ல வந்து ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் அவங்களும் இந்த மாதிரி காணாம போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தெரியல. அதே மாதிரி 2012 அப்பயும் ஒரு 17 வயசு பொண்ணு காணாம போயிருக்காங்க. அவங்களும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய கேஸ் இருக்கு. அவங்களாம் என்ன ஆச்சு, யார் குற்றவாளின்னே தெரியல. நிறைய மர்மம் இருக்கு இதுல. நிஜமாலே இவங்க வந்து பொய் சொன்னாங்களா, இல்ல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்க வேற வழி இல்லாம அவங்க வீட்ல மிரட்டி உங்களை இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் மிரட்டி இப்போ மாத்தி சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. இந்த கேஸ் போக போக தான் தெரியும். இதுல ஏதாவது ட்விஸ்ட் நடக்குதா, இல்ல இந்த கேஸ் அப்படியே மூடிடுறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த தர்மஸ்தலா கேஸ்ல வந்து ஒரு ட்விஸ்டா அந்த விசில் ப்ளோவரே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிஜமாலே அவர் பொய் தான் சொல்றாரா, இல்ல பெரிய லெவல்ல ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் நடந்து இந்த கேஸை மாத்த ட்ரை பண்றாங்களான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.